ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிமார்ட் ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ராகி சேமியா ஈவினிங் ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது ஒரு 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி குருமா, குழம்பு, சப்பாத்திக்கெலாம் வைக்கிற மாதிரி இது பட்டாணி ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா இது தட்டைப்பயிறுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டைப்பயிறு தான் இது வாங்கியிருக்கேன். இது நான் குழம்பு வைப்பேன், புளிக்குழம்பு மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு வைப்பேன், நல்லாயிருக்கும். இது ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை, உங்களுக்கு தெரியுதா? உடச்சக்கடலை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ? 1/2 kg 51 rupees. இது வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சட்னி அரைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். அதனால் நாங்கள் டெய்லி எப்படி சட்னி அரைப்போம், அதனால் இது வாங்கியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு இது ஒரு 2 kg வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், 2 kg இருக்குது. 2 kg வாங்கியிருக்கோம். மே 60 rupees ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டில் எப்போயுமே கோதுமை மாவு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போயுமே அங்கே தான் வாங்குவேன். வேறு ஷாப்லாம் கோதுமை மாவு வாங்கவே மாட்டேன். டிமார்ட்டு போனால் எப்போவும் அங்கே வாங்கிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். சப்பாத்தி போட, பூரி போடுறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை ஊற்றலாம், அதுவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போயுமே இதுதான் டிமார்ட்டில் தான் கோதுமை மாவு வாங்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பெனாயில் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளினிக் ஹெர்பல்னு சொல்லிட்டு பிராண்டில் பெனாயில் வாங்கியிருக்கோம். இந்த பிராண்டெல்லாம் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 85 rupees ஃப்ரெண்ட்ஸ். 85 rupees. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு இது தான் நான் டிமார்ட்டில் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இது ஒரு 3/4 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். இப்போ சிலிண்டர் பிரச்சனைனால ஹோட்டல் கடையிலலாம் எந்த சாப்பாடு வாங்கினாலும் ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே எல்லாமே வீட்டிலே செய்யலான்னு சொல்லி ஐடியாவில் எங்கள் பசங்களுக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைதா மாவு வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு புரோட்டா செஞ்சு அது ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வாங்கியிருக்காங்க. இது நைட்டு ஊற வச்சு ஒரு 8 hours ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஊறி நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது. நம்ம ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிமார்ட்டில் வேர்க்கடலை நல்லாயிருக்கும். நல்லா குண்டாக நல்லா பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலையுமே. இது நான் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா இது ஒரு 700 grams இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஃப்ரெண்ட்ஸ். பச்சைப்பயிறு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் முளைக்கட்டி சாப்பிடுவேன். முளைக்கட்டி அதில் பொமக்ரானட் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு 600 grams இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 600 grams 62 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிமார்ட்டில் பொருளுமே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். சீக்கிரம் வண்டு இதெல்லாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் நான் எப்போயுமே அங்கே டிமார்ட்டு போனோம்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 300 grams இருக்கும். அது வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் டிமார்ட்டில் வந்து மிளகா வாங்கினதே இல்லை.
வேறு மிளகாப்பொடி சாமான்லாம் வாங்குவேன், அப்போ அங்கே வாங்குவேன். இது இந்த டைம் தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரில, யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நான் எப்போயுமே மாவுலாம் வந்து வீட்டிலே அரைச்சிக்குவேன், கடையில் நான் வாங்கவே மாட்டேன். வீட்டிலே அரைச்சிக்குவேன். அதனால் எனக்கு உளுந்து எப்போயுமே தேவை. ஆல்ரெடி வீட்டில் ஒரு 1/2 kg இருக்கிறனால இப்போது மட்டும் ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருக்கேன். 1/2 kg 106 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஆனால் உளுந்துமே. அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலர் வத்தல் சொல்லி இருக்கும்ல, தக்காளி வத்தல், இது மாதிரி இது வாங்கியிருக்கேன். இதுவுமே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுறேன். நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து போட்டார். இது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கோம். 1/4 கிலோவே 30 ரூபா தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பொரிச்சு எல்லாம் சாப்பிட்டோம். ஸ்கூலுக்கு இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு இதுதான் பொரிச்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து ரெண்டில் உங்களுக்கு மாற்றி தெரியும். ரெண்டில் ஒரு துவைக்கிற சோப்பு ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாங்கினேன், 1 யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்திரம் கழுவுற எக்ஸோ சோப்பு, இது ஒரு 2 வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கடுகு பாக்கெட் ஒன்று வாங்கினேன். இது எவ்வளோ, 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராமில் கடுகு பாக்கெட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் கடலை மாவு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஆனால் நாங்கள் ஈவினிங் ஏதாவது பஜ்ஜி இது மாதிரிலாம் சுட்டு சாப்பிடுவோம். அதுக்காண்டியே கடலை மாவு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலை மாவு இது எவ்வளோ வாங்கியிருக்கோம், 1/2 kg கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kgக்கு ஒரு 100 கிராம் கம்மியாக இருக்குது. இது வாங்கியிருக்கோம். இது ஒரு 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போயுமே கடலை மாவு யூஸ் பண்ணுவோம் பஜ்ஜி போடுறதுக்கு. இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாங்கியிருக்கோம். அடுத்து இது கேவுரு மாவு, ராகி மாவு ஃப்ரெண்ட்ஸ். ராகி மாவு ஒரு 1/2 kg வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் தான் இது வாங்கியிருக்கேன். பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம், ஈவினிங் வந்து அடை மாதிரி சுட்டு கொடுக்கலாம், ராகியில் புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த டைம் தான் ராகி மாவு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ரெசிபிலாம் போனால் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ராகி மாவுமே இது ஒரு 1/2 kg 28 rupees. அப்புறம் உப்பு பாக்கெட் ஒன்று வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே உப்பு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும், அது வீட்டுக்கு நல்லது. அதனால் எப்போயுமே நான் என்ன திங்ஸ் வாங்கினாலுமே உப்பு வாங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டாட்டா சால்ட்டு உப்பு வாங்கிடுவேன். ரேஸ்டார் இதுவும் நல்லாயிருக்கும். சோப்பு ஒன்று வாங்கியிருக்கேன், மறுபடியும் சோப்பு 2 சோப்பு இருந்தது போல், நான் சரியாக கவனிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இந்த சோப்பு. அப்புறம் கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்கியிருக்கேன். இது நான் வடை போட யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா உருண்டை குழம்புன்னு சொல்லி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவுமே நான் வைப்பேன் அடிக்கடி. வாரத்தில் ஒரு நாள் உருண்டை குழம்பு வைப்பேன், அதனால் இந்த பருப்பு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சர்க்கரை வாங்கிது. நாட்டு சர்க்கரை அங்கே விலை கம்மியாக இருக்கும், பொருளுமே நல்லா தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கல் மண்ணெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் ஜாங்கிரிபுரம் நாட்டு சர்க்கரை இது ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட ரேட்டு வந்து 45 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா போட்டிருக்கு. ஆனால் டிமார்ட்டோட ரேட்டு 45 ரூபா தான். ஆனால் நல்லா சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எப்போயுமே எங்கள் பசங்களுக்கு நாட்டு சர்க்கரை போட்டு தான் கொடுப்பேன். அதனால் நாட்டு சர்க்கரை வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய திங்ஸ் நான் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் குளிக்கிற சோப்பு, ப்ரஷ்ஷு, இது மாதிரி ஐட்டம்லாம் நான் வாங்கவே இல்லை. பசங்க போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதனால் டக்குன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் டிமார்ட் ஷாப்பிங் போய் என்னென்னலாம் மறந்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
என்ன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.